திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டின்னு அவங்க பேசுறாங்க. நேற்று விருப்ப மனு வாங்கியிருக்காங்க. பனையூர் தொகுதியில விஜய் போட்டியிடணும்னு சொல்லி விருப்ப மனு கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு சூழல் இருக்கு. அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. பனையூர் தொகுதியில போட்டியிடணும்னு சொல்லி விட்டு தீர்ந்து செய்யறாங்க. இது ஒரு அனுபவம் இல்லைங்கிறது சின்ன பிள்ளை அவருக்கு தெரியல. இது வியாபாரம் இல்லைல்ல, ஏதோ விற்பனை பண்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. பனையூர் ஒரு தொகுதி இல்லைங்கிறது பிள்ளைகளுக்கு தெரியல. அது போக போக கற்றுக்குறாங்க. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் நேரடி களத்துல போட்டின்னு பேசுறாங்க. அப்படின்னா நாட்டை யாரு அதிகமா நாசப்படுத்துறது, இது கொடுமைப்படுத்தி அழிக்கிறது அப்படிங்கிறது கொள்கை அடிப்படையில் தான் மோதல்கள், சித்தாந்த அடிப்படையில் தான் போட்டிகள். அப்படி அவங்க சொல்றது இந்த மும்முனை போட்டி, 3 கட்சிக்கும் போட்டி அப்படின்னு. நாங்க சொல்றோம் எங்களுக்கு எங்குமே போட்டி கிடையாது. நாங்க உலகத்திற்கு பொதுமையான அரசியலை வைக்கிறோம். புவி வெப்பமாகுது, அதை தடுக்கணுங்கிறது ஒரு இனத்துக்கோ ஒரு மாநிலத்திற்கோ ஒரு நாட்டுக்கோ இல்லை, உலகத்துக்கு. பருவநிலை மாறுது, காலநிலை மாறுது. காலநிலை மாற்றத்தால் பெரும் பாதிப்பு ஏற்படுது. 50 விழுக்காடு மக்களுக்கு உடல் பாதிப்பு ஏற்படுது. இங்க மருத்துவர் இருக்காங்க. இப்போ அப்படி வரும்போது இப்போ நாங்கள் 800 கோடி மக்களுக்கு 100 கோடி மக்கள் தான் குடிநீர் இருக்கு, கொஞ்சம் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நீங்க விற்கணும்னு நினைக்கிறீங்க, நான் சேமிக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப இப்ப திடீர்னு ஒரு அறிவிப்பு வருது, நிலம் நீரற்றதா மாறிடுச்சுங்கிறீங்க. எங்க அப்பா நம்மால் இன்னைக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கு 25 ஆண்டுகள் கழித்து பூமியில வாழ இடம் இருக்காது. அப்படி இல்லை என்றால் வாழ்வதற்கான இடமா பூமி இருக்காது. இது ரெண்டுல ஒன்று நடக்குன்றாங்க. ஆனா அண்மையில ஐநாவில் 200 நாடுகளின் ஆய்வறிஞர்கள், சூழியல் ஆய்வறிஞர்கள் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்யறாங்க. அந்த அறிக்கையை முன்வைக்கும் போது அதுல 12 ஆண்டுகளுக்கு தான் பூமியில் வாழ்நாள் இருக்குது. அதுக்குள்ள அதை காப்பாத்திக்கலைன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து அழிய வேண்டியதான்ட்டு போறான். அதை பேசும்போது எல்லாரும் கைதட்டினா ஆச்சரியப்பட்டோம். ஐயோ சரி பண்ணுமா அப்படின்னு நினைச்சான். அவன் நாட்டுக்கு போய் துறவு தெரிஞ்சுட்டு போயிட்டான். ஒருத்தனும் கவலைப்படல. எழுதுன எங்க ஐயா கி வெங்கட்ராமனும் படிச்ச பிள்ளைகள் நாங்களும் தான் பதறிக்கிட்டு இருக்கோம். அதனால நாங்க ஒரு ஓரத்துல, ஒரு நிலத்துல, ஒரு மாநிலத்தின், ஒரு இனத்தின் பிள்ளைகளை எடுத்து வச்சாலும் உலக பொதுமைக்கான அரசியல் எடுத்து வைக்கிறேன். ஏன்னா தமிழன் தான் அதை பேச முடியும். ஏன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு பேரன் கொண்டு நேச்சது என் தமிழ், அதனுடைய பிள்ளைகள் நாங்க தான் அகர முதல எழுத்தலாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று உலகம் தழுவி நேசித்து நின்ற பிள்ளைகள், உயிர்மை நேயர்கள் நாங்க தான். இப்ப நாங்க தான் உலக பொதுமைக்கான அரசியலை முன்வைக்க முடியும். அப்ப அதனால இந்த அரசியல்ல இந்த வாக்குக்கு காசு கொடுக்கறது, கூட்டணி பேரம் பேசிக்கிறது, கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு போறது, நாங்க வந்தா அதை செய்யுங்கிறது, 1000 குடும்ப தலைவிக்கு நான் வந்தா 2000, நான் வந்தா ஆண்களுக்கு பேருந்து இலவசம், இல்ல பெண்களுக்கும் இலவசம், இது அல்ல எங்க அரசியல். அதனால அதுக்குள்ள நாங்க வரல. காங்கிரஸ் கட்சிய உள்ள போனதுல தாவேகா ரொம்ப முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க கூட்டணி சேர்றதுல. ஏன் நீங்க பல அரசியல் கருத்துக்களை விஜய் சொல்லி கொடுத்துருக்கீங்க, அவங்களோட பேசிருக்காங்களா? இல்ல முதல்ல அது பேசுனது தம்பி காங்கிரஸ் சேர்த்துக்கலாமான்னு கேட்கும்போது நான் தம்பிக்கிட்ட கேட்டேன், காங்கிரஸ் சேர்த்துக்கிட்டு என்ன அரசியல் பேசுறதுன்னு கேட்டேன். அவர் கவனிச்சார். அது இப்ப எப்படி பேசுவீங்க? கச்சத்தீவுன்னு பேசுவீங்களா, இல்ல காவிரி நதிநீர் உரிமையை பேசுவீங்களா, இல்ல மீத்தேன் ஈத்தேன் நம்ம நில வளத்தை சுரண்டதுன்னு பேசுவீங்களா, கல்வி மாநில உரிமை அதை எடுத்துக்கிட்டு போனது எப்படின்னு பேசுவீங்களா, இல்ல சரக்கு மற்றும் சேவை வரி கொண்டு வந்தது யாரு, நீட்டை திணிச்சது யாரு, என்ஐஏ கொண்டு வந்தது யாரு, இல்ல நமது உரிமைகள் எல்லாம் பறிச்சு மாநில உரிமையை கேட்டு நிக்கிறோம், மாநில உரிமைலாம் எடுத்துட்டு போனது யாரு? உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு தேசிய இனம் தன் விடுதலைக்கு போராடிச்சு, ஒரு தேச விடுதலைக்கு. அந்த விடுதலையை அழிச்சு நாசமாக்கின ஆள் யாரு? கட்சி யாரு? அதிகாரம் யாரு? அப்ப அந்த கட்சியை சேர்த்துக்கிட்டு எந்த அரசியல பேசுறது? இந்தி திணிப்பா, இந்தி எதிர்ப்பா, இந்திய திணிச்ச மகான் யாரு? எல்லாம் அவங்க தான். இப்ப மதவாதமா, பாரதிய ஜனதா மதவாதமா? சரி, மிதவாதமா காங்கிரஸ்? இடிச்சது யாரு? பாபர் மசூதிய RSS பிஜேபி இடிக்க அனுமதிச்சது யாரு? கொலை செய்யறவனை விட அவன் குத்துறதுக்கு வசதியா என்ன பிடிச்சுக்கிட்டு நின்னான் பாரு, அவன் தான் பெருங்கொடுங்கொலை. அப்படி இடிக்க அனுமதிச்சது யாரு? காங்கிரஸ். அப்புறம் என்ன பேசுறது சொல்லுங்க? விடுதலை பெற்ற இந்தியாவை 1/2 நூற்றாண்டுகள் ஆண்ட கட்சி இது, ஆட்சி இது. இந்த நாடு மீள முடியாத ஏழ்மை வறுமையிலையும் ஊழல் லஞ்சத்திலையும் ஊறி திளைக்குது. அதுக்கு காரணம் யாரு? 196 லட்சம் கோடி கடனை தொடுது. இதுக்கு யாரு பொறுப்பு இருக்கணும்? கடன் வளர்ச்சியே ஒரு நாட்டின் வளர்ச்சி. ஜிடிபி ஏறுது, எங்கிட்ட ஏறுது? நாட்டின் வளர்ச்சின்னு கடன் வளர்ச்சியை கட்டமைக்கிறீங்க நீங்க. எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்து, தனியார் மயம், தாராள மயம், உலகமயம், இந்த பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்ட கட்சிகள் இது 2 கட்சியும் தானே.
அறிவை வளர்க்கும் கல்வி தனியார், உயிரை காக்கும் மருத்துவம் தனியார், குடிநீர் விநியோகம் தனியார், போக்குவரத்து தனியார், வானூர்தி நிலையம் நடத்துறது தனியார், விண்ணூர்தி நிலையம் தனியார். எல்லாம் தனியார்னா அரசின் வேலை என்னன்னு ஒரு கேள்வி இருக்கு. அதை யாரை பார்த்து கேட்கறது? நான் சொல்றது புரியுதா? அதனால அது தம்பி அதை நினைக்கிறாரு. எனக்கு எங்களுக்கு காங்கிரஸ், இந்திய கட்சிகள், திராவிட கட்சிகளோட தேர்தல் உடன்பாடு இல்லை. இதுக்கு மாற்றாதான் நாங்க இந்த நிலத்தில் இந்த அரசியலை கட்டி எழுப்புறோம். ஏன்னா நாங்கள் தமிழ் தேயர்கள், தமிழர்கள். என் நிலத்தின் வளத்தை காக்க, என் மண்ணை மக்களை காக்க, என் மொழி இனத்தை காக்க, அதன் கலை இலக்கிய பண்பாட்டை காக்க, வரலாற்றை காக்க, என் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்வு, இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் இருக்கு. அதை நாங்க செஞ்சாதான் சரியா இருக்கு. கமலஹாசனுடைய நாடாளுமன்ற முதல் பேச்சு அதை நான் கேட்டல நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. அண்ணன் நல்லா பேசினாருன்னாங்க. அது தமிழர் பத்தி நான் பேசியிருக்காரு. அண்ணன் தமிழர், தமிழ் மீது பற்று கொண்டவர் தானே, அதனால பேசத்தானே செய்வார். அது ஒரே மண்ணில் இருந்து வந்திருக்கோம் அண்ணன் தம்பியும். அப்புறம் நான் பேசுறது அண்ணன் பேச மாட்டாரா என்ன? வேற தேர்தலில் வடக்குல போட்டி போட்டிருக்கீங்க, வடக்கு மாவட்டங்களில், சென்னையிலேயும் போட்டி போட்டிருக்கீங்க. சொந்த மாவட்டங்களில் தென் மாவட்டத்துக்கு போக வாய்ப்பு இருக்கும். விளையாட்டு வீரனுக்கு முதல்ல இறங்கினா, மூணாவது இறங்கினா, நாலாவது இறங்கினா, தெற்கென்ன வடக்கென்ன, போர் வீரனுக்கு எங்கேயும் போடுறதுதான். இந்த இடத்துல நீங்க எங்க நீங்க எல்லாம் விரும்புறீங்களோ அங்க போட்டிடுவோம். என்னங்கய்யா, ஒரு 10 நாள் பொறுப்பா? என்னடா 10 நாள் பொறு. வேற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.